பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் கொடுக்கிற ஜீவனுள்ள அப்பம் இதோ. யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சியால் என் உள்திரியங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது. ஆமென் சொல்லுமா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கலாம். உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கலாம். உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு உயர்வை வைத்திருக்கலாம். ஆண்டவர் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அது நடக்காமல் இருக்கலாம். பிரியமானவர்களே, ஏன் உன் வாழ்க்கையில் இன்னும் அந்த காரியங்கள் நடக்காமல் இருக்குதுன்னா 2 விதமான காரியங்கள் உண்டு. ஒன்று, ஆண்டவர் குறித்த அந்த நாள் உனக்கு இன்னும் வரவில்லை என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, ஆண்டவருக்கும் உனக்கும் இடையே இருக்கிற பாவமானது அந்த ஆசீர்வாதங்களை நீ பார்க்க முடியாமல், அதை பெற்றுக்கொள்ள முடியாமல், அந்த உயர்விலே நீ போய் உட்கார முடியாமல், அந்த பாவமானது உன்னையும் ஆண்டவரையும் பிரித்து கொண்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, ஒரு விசை கூட இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக, உன் நாமத்திற்கு விரோதமாக நான் ஏதாகினும் பாவத்தை செய்திருப்பேன் ஆயினும் என்னை நீ மன்னித்தருளும் என்று ஆண்டவரிடத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் உன் கண்களை திறப்பார். நீ என்ன காரியத்தை விட வேண்டும், என்ன காரியத்துக்குள்ளே நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் என்பதை ஆண்டவர் உனக்கு தெளிவாய் உனக்கு போதித்து அதிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். சில பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு அநேக சோதனைகள், பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், நெருக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கிறதா? ஆண்டவருடைய அந்த நாட்கள் உனக்கு சமீபமாக இருக்கிறது என்று அர்த்தம். பிரியமானவர்களே, நமக்குள்ளே நெருக்கங்களும் வேதனைகளும் அதிகமாகும் போது ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்க போகிறார் என்று அர்த்தம். வேதத்தில் வாசிக்கிறபடி யோபனுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் இழந்து அவன் சரீரம் முழுவதும் கெட்டுப்போன நிலைமையில் அந்த இடத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை சந்தித்து இரட்டைத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல இன்றைக்கு ஆண்டவர் உன்னை சந்திக்க அவர் வருவார். உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருக பண்ணுவார். நீ இழந்ததை உனக்கு ஆண்டவர் திரும்ப இரட்டத்தனையாய் கொடுக்கும்படி தம்முடைய ஆசீர்வாதத்தை உன்மேல் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் அவர் உன்னோடு கூட இருக்கிறபடினா நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவருக்கு முன்பாக நீ நீதிமானாய் வாழும்படி கர்த்தர் இதோ உன்னை எழுப்பி அவர் பிரகாசிக்க பண்ணுவார். இந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில விசுவாசித்து பாருங்க, அவர் அற்புதத்தை செய்வார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you.